வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ஜோதிமணி 3ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 3ஆம் ஆண்டு 6ஆம் பருவத்து மாணவர்களுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 3வது யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, களப்பிரர் பல்லவர் காலத்தை பத்தி நம்ம பாக்குறோம். இந்த களப்பிரர் பல்லவர் காலத்துக்குள்ள என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, களப்பிரர் வருகையும் இருண்ட கால தமிழகமும் ஒரு தலைப்பு, பல்லவர் பேரரசர்களை பத்தி ஒண்ணு, பல்லவ சாளுக்கிய போர்கள் பற்றியும், பல்லவர் ஆட்சி முறை பற்றியும், பல்லவர் கால சமய நிலை பற்றியும், பல்லவர்கள் கலைக்கு செய்த தொண்டு பற்றியும், முத்தரையர், சாதவாகனர், ராட்டிரகூடர், ரிக்பேலி போன்றவர்கள் நம்ம தமிழகத்தை எப்படி ஆண்டாங்க, எந்த காலத்துல ஆண்டாங்க அப்படின்றதெல்லாம் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப களப்பிரர்கள்னாலே தமிழகத்தை ஆண்ட காலம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிபி 250 இருந்து கிபி 550 வரைக்கும் உள்ள காலம் தான். இந்த 250 வரைக்கும் யார் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்க காலம் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சங்ககால அரசர்கள் மூவேந்தர்கள் முடிவேந்தர்கள் ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த களப்பிரர்கள் உள்ள வந்துடுறாங்க. இந்த களப்பிரர்கள் வந்த காலம் பாத்தீங்கன்னா தமிழகத்தோட இருண்ட காலம் சொல்லி சொல்றாங்க. இவங்க எங்க இருந்து வந்தாங்க, அறிஞர்கள்ட்ட பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எங்கெல்லாம் இருந்து வந்தாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, களப்பிரர்கள் அவங்கள கலவர் இனமே களப்பிர அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்டர் ராசமாணிக்கம் அப்படின்றவர் சொல்றாரு. இவங்க எப்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கு வடக்குல இருந்து வந்தாங்க களப்பிரர்கள். அங்க இருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் இவங்க. சாதவாகனர்னு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வீழ்ச்சி தான் இந்த களப்பிரர்கள் உள்ள வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அந்த காலத்துல பல்லவர்களோட செல்வாக்கும் உயர்ந்திருந்துச்சு அப்படின்றத சொல்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராஜமாணிக்கம் தான். இப்போ ஒவ்வொருத்தரோட கருத்தா நம்ம பாக்குறோம். களப்பிரர் யார்? பல்லவரோட ஆட்சி முறை அப்படின்றதுல பார்த்தோம்னா, பிற்கால ஆட்சி முறைகள்ல சில சிறப்பியல்புகளை இங்க முன்னுதாரணமா எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த பல்லவர்களோட ஆட்சியில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இலக்கிய செறிவு இருந்துச்சு, நிறைய இலக்கியங்கள் தோன்றுச்சு. இப்ப பல்லவர்கள் நம்ம தமிழகத்தை எவ்வளவு காலம் ஆண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 7, 8, 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பல்லவர்களோட ஆட்சி தான் இருந்திருக்கு. 3 நூற்றாண்டு காலங்கள். அந்த காலத்துல நிறைய பக்தி இலக்கியங்கள் தோன்றிருக்கு. ஏன் பக்தி இலக்கியம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த களப்பிரர் காலத்துல தமிழகம் இருண்ட தமிழகமா இருந்தனால, அதுக்கப்புறம் இந்த பல்லவர்கள் வரும்போது இந்த பல்லவர்கள்ட்ட அங்க இருந்த புலவர்கள்ட்ட என்ன தோணுச்சு அப்படின்னா, மன்னர்களை புகழ்ந்து பாடுறது காட்டிலும் யாரை புகழ்ந்து பாடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இறைவனை புகழ்ந்து பாடணும்னு நினைச்சதுனால பக்தி இலக்கியம் அதிகமா தோன்றுச்சு. இந்த பல்லவர்களின் அரசியல் முறைகள்ல சாதவாகனரோட அரசியல் முறையுடன் கௌடில்யரோட அர்த்த சாஸ்திர கோட்பாடுகளையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்றவர் யாரு அப்படின்னா கே.கே. பிள்ளை. அப்ப அவங்களோட ஆட்சி முறை ஏன் சிறந்திருந்துச்சு, சமுதாயத்துல ஏன் இப்படி சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட இறைவனை பாடக்கூடிய தன்மை இருந்துச்சு. இப்ப இந்த பகுதியில எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசரும் உரிமையும், அரசருக்கும் அரசு உரிமைக்கு என்ன ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அரசர்கள் புறமே இறைநிலையை நோக்கி போயிட்டே இருந்தாங்க, புலவர்களும் அதே நோக்கி போனாங்க. அதாவது மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிதான். அதனால மன்னர் பின்னாடி இவங்களும் போனனால அவங்க இறைநிலையில வைத்து போற்றப்பட்டாங்க. ஏன்னா மக்களை அவங்க நல்லா பாதுகாத்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அரசர்கள் பாத்தீங்கன்னா, களப்பிரர்கள் மக்களை பேணி பாதுகாக்கல அப்படின்றனால இவங்களோட ஆட்சி முறை சிறந்ததா இருந்துச்சு. அடுத்து இவங்களோட லட்சினை பார்த்தோம்னாக்க, இவங்களோட லட்சினை, கொடி, காசு இதுல எல்லாம் பொறிக்கப்பட்ட உருவம் நந்தி உருவம் இருந்திருக்கு. அப்படின்னா இவங்க சிவனை முழுமுதற் கடவுளா வணங்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு முன்னாடி என்ன சமயம் இதுல இருந்துச்சு, நம்ம தமிழகத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, சமணமும் பௌத்தமும் தான் இருந்திருக்கு. இந்த சமணமும் பௌத்தமும் மருவிதான் எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைவமும் வைணவமும் வந்திருக்கு. அப்ப இந்த பல்லவர் காலத்திலே பின்னாடி யார் வந்திருக்காங்க, சைவ சமயத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க. இது நம்ம பின்னாடி சமய குறிப்புல நம்ம பார்ப்போம்.
பல்லவர்களோட நிர்வாக அமைப்பு, இந்த நிர்வாக துறைகளை எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்டுப்பிரிவு, அமைச்சரவை, ஊரவை, இதெல்லாம் முக்கியமானது. நம்ம சோழர்கள் ஆட்சியிலேயே பார்த்திருக்கோம். ஊரவை எல்லாம் எப்படி அந்த இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அந்த ஊரவை அமைப்பு இருந்திருக்கு. அப்ப அவங்க சோழர்களை பின்பற்றி தான் அந்த பல்லவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஊரவைகள் வந்து குழுக்களா பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்ப நாட்டு பிரிவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அந்த நாட்டு பிரிவுல ராஷ்டிரகூடம் அல்லது மண்டலம், விஷயம், கோட்டம், நாடு, ஊரு அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப நடைமுறையில இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஊராட்சி ஒன்றியம் சொல்றோம், ஊராட்சி, முதல்ல கிராம சபை, அப்புறம் ஊராட்சி, அப்புறம் வட்டம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்படி போகும். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த பல்லவர்கள் சோழர்கள் ஆட்சியை வச்சுதான் இது வந்திருக்கு. அமைச்சர்கள், ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் பார்த்திருக்காங்க. யாரெல்லாம் இருந்திருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, நில வருவாய்த்துறை அமைச்சர், நில அளவு எடுக்கக்கூடியவங்க, நில வரி கட்டக்கூடியவங்க, வணிகத்துறை, இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்துதான் இந்த பல்லவர்கள் ஆட்சி முறையில நிர்வாகத்துறையை நம்ம பார்த்தோம்னா, வருவாய்த்துறை அதுல இருந்திருக்கு. எப்படி அரசாங்கம் இயங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில இருந்துதான் இந்த அரசாங்கம் இயங்குது. இப்ப வரி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம சோழர் ஆட்சியிலே பார்த்துட்டோம். 1/6 வரி எங்க என்ன செஞ்சிடணும், நிலவரியா மன்னனுக்கு போயிடும். அப்ப அதுதான் இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, நிர்வாகம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்ப அரசின் வருவாய்கள்ல நிலவரி தான் முதன்மையான இடமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது மாதிரி உழவு நிலங்கள், தரிசு நிலங்கள், புலி, வேலி அப்படிலாம் அளந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை நம்ம இங்க அறிகிறோம். சிவன் கோயிலுக்கு சிலர்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, இடத்தை விட்டுருவாங்க, தானமா கொடுத்துருவாங்க. எல்லா கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா கோயிலை ஒட்டி இது கோயில் இடம் இருக்கும். பெருமாள் கோயில்னாலும் சரி, சிவன் கோயில்னாலும் சரி. அப்படிப்பட்ட இடத்துக்கு பேரு இறையிலி நிலம் பேருமா. அதாவது இறைவனுக்கு நிலத்தை தானமா கொடுத்ததுனால அதுக்கு பேரு இறையிலி நிலம். இதெல்லாம் உண்மையில கேட்பாங்க. அதே மாதிரி அரசு நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடைநிலம்னு பேரு. தனியார் நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பயல் நிலம் பேரு. பயல்னா அவங்கவுங்கதே அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப ஒவ்வொரு நிலத்துக்கும் பேர்கள்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி குளங்கள், கிணறுகள், இதெல்லாம் வந்து கணக்கிடப்பட்டு அது எல்லாத்துக்குமே வரி கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கிறோமா, தண்ணி வரி கட்டுறோம். வீட்டுல குடியிருக்கோமா, வீட்டு வரி கட்டுறோம். ரோடு பயன்படுத்துறோமா, ரோட்டு வரி கட்டுறோம். ஒவ்வொரு போன் நீங்க பயன்படுத்துறீங்களா, போனுக்கு ஜிஎஸ்டி, எவ்வளவு ரீசார்ஜ் பண்றதுல எவ்வளவு பங்கு அங்க போகுதுன்னு பாருங்க. இதெல்லாமே அரசாங்கத்துக்கு போய் சேரக்கூடிய வரிகள் தான். அதெல்லாம் தொழில் வரி. தொழில் வரியில இது எல்லாமே என்னென்ன வந்துரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, மட்பாண்டம் செய்தல் தொழில் இருந்திருக்கு, கல் இறக்கக்கூடிய தொழில் இருந்திருக்கு, ஆடை நெய்தல், ஆடை விற்றல், நூல் விற்றல், நெய் விற்றல், கால்நடை மேய்த்தல் போன்ற பல தொழில்களும் மக்கள் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம எல்லா மன்னர்கள் காலத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மூலிகைகளுக்கு இடப்பட்ட வரி செங்கொடிக்கானம்னு அழைக்கப்பட்டிருக்கு. புசக்கானம், செக்கு இறை, தனி இறை, தட்டார் பாட்டம் அப்படின்ற தொழில் வரிகள் நிறைய இருந்திருக்கு. அது மாதிரி நீதித்துறை ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. பல்லவர் காலத்துல ஆட்சி ஆவணம் வந்து அயலார் ஆட்சி ஆகிய மூன்றையுமே கொண்டு அவங்க வழக்குல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேரு, அந்த தண்டத்துக்கு பேரு மன்றுபாடுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சட்ட நுணுக்கங்களை எடுத்துரைக்க தர்மாசனம் அப்படின்ற பட்டம் பெற்றவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆலோசகர்களா இங்க இருந்திருக்காங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி படைத்துறை, நிறைய படைகள் இருந்திருக்கு. படைன்னு சொல்லானே 4 வகை படை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தானைப்படைன்னு சொல்லிட்டு தேர்ப்படைன்னு சொல்லுவாங்க. இப்படி 4 வகையான படைகள் அங்க இருந்திருக்கு. அடுத்ததான் சாதி பாகுபாடு, இது நம்ம பல்லவர் காலத்திலேயே நம்ம பாக்குறோம், இருந்திருக்கு. அடுத்ததான் ஒரு மெயினான பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, பல்லவர் கால சமய நிலை. இது ரொம்ப முக்கியமானதுதான். ஏன் முக்கியமானதுன்னு சொல்றோம்னா, இந்த பல்லவர் காலத்துலதான் புலவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு எங்க வந்தாங்க அப்படின்னா, இறைவனை புகழ்ந்து பாட வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சமணமும் பௌத்தமும் மருவி சைவமும் வைணவமும் வந்துச்சு. அது மறுமலர்ச்சிக்குள்ள காலம் சொல்லி சொல்றோம். மறுமலர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப சைவ சமயத்தை சார்ந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்கள்ல முதல்ல முக்கியமா சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைவ 4 பேருன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. அந்த 4 பேர் யாரு? குறவர்கள்னா
பெரியவங்கன்னு சொல்லி அர்த்தம். அவங்க யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு இந்த 4 பேரும் குறிப்பிடத்தக்கவங்க. இந்த 4 பேரும் இறைவனால எப்படி ஆட்கொள்ளப்பட்டாங்க, அவங்க எத்தனை பாடல்கள் தேவாரத்துக்கு பாடியிருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விரிவான பகுதி இங்க இடம்பெறுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கதைகளா மட்டும் அதுல சொல்லிட்டு போயிருவான். திருஞான சம்பந்தர் எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் சின்ன வயசா இருக்கும் போதே தன்னோட அப்பா கூட சேர்ந்து குளத்துல குளிக்கிறதுக்காக அப்பா தூக்கிட்டு போயிருக்காரு. குளத்துல ஒரு படியில உட்கார வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை திடீர்னு அப்பா காணாமே அழுகுது. அழுகுற சத்தம் கேட்டோன்னே சிவபெருமான் வந்து என்ன செய்யறாரு, தன்னோட பார்வதிட்ட என்னோட பக்தன் அழுகுறானே, நீ வந்து அவனுக்கு பால் குடுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பார்வதி வந்து என்ன செய்யறாங்க, ஞானப்பால் கொடுத்துட்றாங்க. ஞானப்பால் உண்டதுனால அவருக்கு என்ன செஞ்சாரு, இந்த பால் வடிஞ்சிட்டு இருக்குது, அழுகு சத்தம் இல்ல. அப்பா வெளியில வந்து பாக்குறாரு, தன்னோட குழந்தை அழுகாம இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வாயில அந்த பால் வடிஞ்சதுதான் தெரியும். உடனே உனக்கு யார் பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கேட்கும்போது அந்த குழந்தை சொல்றாரு, அந்த சிவபெருமான தோற்றத்தை சொல்றாரு. தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வரிசையா சொல்றாரு. விடையேறி அந்த மதிசூடி இருப்பாரு, அது அது இந்த மணலை பேச்சுல அது பேசுனே அப்ப இவருக்கு தெரிஞ்சிருது யார் வந்திருக்காங்கன்னா சிவபெருமான் வந்திருக்காரு. சிவபெருமான் வந்து இவரை ஆட்கொண்டிருக்காருன்றதா அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒண்ணு. அப்ப பாலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர். அந்த வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சவர் தானா 16,000 பாடல்களை பாடியிருக்காரு. இப்ப நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தான் கிடைக்குது. அதெல்லாம் இதுல வந்து சமய தொண்டா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சமயத்தோட மறுமலர்ச்சி காலமாவும் நம்ம பாக்குறோம். இது மாதிரி திருநாவுக்கரசர் எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னா சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் நம்ம பாக்குறோம். ஆனா அவரோட வயசு வந்து ரொம்ப அதிகமான வயசுலதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இறைவனால ஆட்கொள்ளப்படுறாரு. இது ரொம்ப முக்கியமானது பல்லவர்களே. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறோம்னா, பல்லவர் காலத்துல சமண சமயத்தை தழுவி வாழ்ந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அவங்களோட அக்கா திலகவதியார் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க பிறந்த குலம் வந்து சைவ சமயத்துல பிறந்துட்டு அவர் வந்து சமணத்தை தழுவி வாழ்றாரே அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கும் போது சிவபெருமான் நான் அவரை பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இவருக்கு சூளை நோயை கொடுக்குறாங்க. இவர் வந்து சமண சமயத்துல தர்மசேனன்ற பட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு அந்த பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேதங்களை பூரா ஓத தெரிஞ்சவர் யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர். அதனால அவருக்கு தர்மசேனன்ற பட்டமே கொடுத்துறாங்க. அப்ப தர்மசேனன் பட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கவரு அந்த வேதத்தை பூரா ஓதி பாக்குறாரு. அவரால் என்ன செய்ய முடியல, அந்த வயிற்று வலியில இருந்து மீண்டு வர முடியல, சூளை நோயில இருந்து. அப்ப சூளை நோயில இருந்து மீண்டு வர முடியலன்னு ஓடி வர்றாரு அக்காட்ட. அக்கா எனக்கு இந்த வலியை நீக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க ஆகா இது சிவபெருமான் கொடுத்தன்னு சொல்லிட்டு உபதி எடுத்து வயிற்றுல பூசி விடுறாங்க. வலி போயிரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, உடனே கூற்றாயினவாறு விளக்ககளி அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் ஒரு 10,000 பாடல்களுக்கு மேல பாட ஆரம்பிச்சாரு சிவபெருமானை பத்தி. அப்படி சைவத்துக்கு வந்துடுறாரு. சைவத்துக்கு வந்தோடனே அவங்க விடுவாங்களா, உடனே சமண சமயத்தை சார்ந்தவங்க எல்லாம் போய் மன்னன்ட்ட அவரை வந்து என்ன செய்யறாங்க, போல் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம சமயத்தை பின்பற்றிட்டு அவன் வேற எதுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவரை இழுத்துட்டு போறாங்க. இவருக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு மன்னனை போய் சந்திக்க போறாரு. மன்னன் நிவழியோ மக்கள் அவளிதன்ற மாதிரி மன்னன் வந்து என்ன சமயத்தை பின்பற்றிட்டு இருக்கான், சமண சமயத்தை பின்பற்றிட்டு இருக்கான். அப்ப நீ எப்படி இங்க இருந்து அவன் போகலாம்னு சொல்லி கேட்கும் போது இவர் என்ன செய்யறாரு, எனக்கு இறைவன் ஆட்கொண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே மன்னன் வந்து என்ன செய்யறாரு, தண்டிக்கிறார். தண்டனையில நிறைய தண்டனை, அதுல ஒண்ணு மட்டும் இங்க சொல்லிக்கலாம். என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா, இவரை வந்து சுண்ணாம்பு நீற்றரை போட்டு மூடி வச்சிருவாங்க. சுண்ணாம்பு நீற்றரை அப்படின்னா சின்ன ஒரு வெத்தலை போடும்போது சின்ன ஒரு அளவு அதிகமா சுண்ணாம்பு போட்டா கூட என்ன செஞ்சு போயிடும், நாக்கு வெந்து போயிருக்கும். அதை காய்ச்சக்கூடிய அந்த சுவாலைக்குள்ளேயே போட்டு இவர் மூடி வச்சுட்டு அவர் என்ன ஆவாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு நாள் கழிச்சு அவர் திறந்து பார்க்கும்போது உள்ள திறந்து அழகா எந்திரிச்சு வர்றாரு. எப்படி வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழல் என்ற பாட்டை பாடிட்டே வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே குளிர்ச்சியா இருந்துச்சு. சுண்ணாம்பு நீட்டறின்றது வெந்து போகக்கூடிய இடம். ஆனா இவர் வெந்து போகாம வந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈசனோட நிழல் தான், அடி நிழல் தான் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வர்றாரு. அப்ப அந்த மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க மகேந்திர பல்லவன் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறிறாருன்னு நம்ம பாக்குறோம். இப்படி சுந்தரர் எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாரு, அவர் எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மாணிக்க வாசகர் இறைவனால் எடுத்து ஆட்கொள்ளப்பட்டாரு.
அவர் எத்தனை பாடல்களை பாடியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் மறுமலர்ச்சி காலத்துக்குரிய உதாரணங்களா இருக்குது. இப்ப சுந்தரர் திருநாவுக்கரசு திருஞான சம்பந்தர் பாடின பாடல்கள் பூரா முதல் 3 தேவாரத்துல முதல் 3 அது என்ன சொல்லக்கூடியது இதுக்குள்ள வச்சிருக்காங்க, திருமுறைகள்ல வச்சிருக்காங்க. திருநாவுக்கரசரோட அது கூட 4, 5, 6ஆம் திருமுறையில வச்சிருக்காங்க. சுந்தரர் பாடினது 7ஆம் திருமுறையில வச்சிருக்காங்க. மாணிக்கவாசகர் பாடின 8ஆம் திருமுறையில வச்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது 12 திருமுறைகளா அதை பிரிச்சிருக்காங்கன்றதை பாக்குறோம். அடுத்த சைவ சமயத்துக்கு அப்புறம் வைணவ சமயம் பார்த்தோம்னா வைணவ சமயத்துல 12 ஆழ்வார்களை பத்தி பாக்குறோம். அங்க 12 திருமுறைன்னு பார்ப்போம், இங்க 12 ஆழ்வார்கள் சொல்லி பார்ப்போம். இந்த 12 ஆழ்வார்களும் இறைவனை எப்படிலாம் பாடி பாடுனாங்க, இவங்களோட பாடல்கள்லாம் எதுவா தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4000 பாடல்கள். அந்த 4000 பாடல்களும் 4000 திவ்ய பிரபந்தம்னு அழைக்கப்படுது. இந்த 12 ஆழ்வார்கள் மட்டும் இங்க சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிடுவோம். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்கள்ல பாடல்கள் பூராமே 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள தொகுக்கப்பட்டிருக்கு. தொகுத்தவர் யாரு அப்படின்னா நாதமுனி அப்படின்றவர். இவங்க அன்பே சமயம் பரப்ப ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாயன்மார்கள் அன்பே சிவம் அறிவே இறை, இறைவனை அன்பு வடிவிலும் அறிவு வடிவிலும் காணணும்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே என அவங்க சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்க்க. சைவ சமய கிளைகள் சொல்லி பார்த்தோம்னாக்க பல்லவர் காலத்துல காணப்பட்ட சைவ சமய கிளைகள் மொத்தம் 6. அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க வைரவம், ஐக்கியவாதம், சைவம் என்பன இதோட சேர்ந்தது. வழிபாட்டு நெறிகள்லையும் சமய சடங்குகள்லையும் சைவத்துடன் இவங்க பெரிதும் முரண்படுகின்றாங்க. யாரு? வைணவர்கள் முரண்படுறாங்க. இவங்க படைத்தல் வச்சு வழிபடுவாங்க. சாமிக்கு பூ செய்யறது, படைக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. சிவனை முழுமுதல் கடவுளா வச்சு அவங்க வழிபடுறாங்க. வைணவர்கள் இறைவனை காண்றது, இறைவனுக்கு அடியாரா இருக்கிறது, தொண்டரடி பொடி அப்படின்னா பாக்குறோம் இல்லையா, தொண்டர்களுக்கு அடிமை செய்யறது, அதுதான் அவங்களோட நெறியா இருந்திருக்குன்னு சொல்லி பாக்குறோம். நன்றிமா.